ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணக்கூடியது, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்டை வந்து ஒபே பண்ணக்கூடியது. ஸோ தீஸ் 4 ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட், ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது, எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரிக் டோஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எலக்ட்ரிக் டோஸ்டர். அண்ட் த செகண்ட் ஒன் எலக்ட்ரிக் iron, and the third one electric heater. ஸோ இப்படி 3 இருக்குது ரைட். எலக்ட்ரிக் டோஸ்டர் அப்படின்னு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொட்டி சுடும் அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ரொட்டியை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு, அதை வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான டோஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம், எலக்ட்ரிக் டோஸ்டர். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னால வரக்கூடிய அந்த ஹீட்டுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஃப்ரை ஆகக்கூடியது. அண்ட் த செகண்ட் ஒன் எலக்ட்ரிக் அயன், நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய அயன் பாக்ஸ் இல்லையா. தென் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வந்து ஒரு காயில் இருக்கும். திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எ ரெசிஸ்டன்ஸ் காயில். ஸோ அப்போ இந்த காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்டர் வழியாக வரும்போது என்ன பண்ணும், ரெசிஸ்டரோட ஒர்க் என்ன, டு ரெசிஸ்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் ரைட். ஸோ அப்போ கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி அதே தான் மாற்றும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹீட் எனர்ஜியானால தான் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸோட பாண்டு பிரேக் ஆகி அதில் வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த வாட்டர் ஹீட்டரை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிமம் 50% ஆஃப் த ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இமோஸ்ட் இன் த வாட்டர் இல்லையா, தண்ணிக்குள்ளே வந்து இமோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த காயில், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் காயில் அதை கிராஸ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும், அந்த கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அது என்ன ஆகும், ரெசிஸ்டர் வழியாக அந்த கரண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி எதாக மாறும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹீட் எனர்ஜி கரெக்டாக வாட்டர் மாலிகூல்ஸில் போய் ஹிட் ஆகும்போது வாட்டர் மாலிகூல்ஸோட பாண்ட் வந்து பிரேக் ஆகி அங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்.